ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். விழி 6. நாளை நிச்சயதார்த்தம் என்ற நிலையில் கோபத்தின் உச்சியில் இருந்தார் எழிலரசன். அன்று ஆதியோடு பேசியதுதான். அதன் பின் அவனை அலைபேசியில் தொடர்பு கொள்ளவே முடியவில்லை. முதலில் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருப்பதாக சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. அதன் பின் அழைப்பு ஏற்கப்படாமலே சென்று இப்போது அலைபேசி அணைத்து வைக்கப்பட்டு இருப்பதாக வந்தது. இது எழிலரசனின் கோபத்தை தாறுமாறாக ஏற்றிக் கொண்டிருந்தது. அவன் வேண்டுமென்றே செய்வதாக எண்ணி, நீ வேணும்னா பாரு, இந்த முறையும் அவன் வரப்போறது இல்ல என்று காஞ்சனாவிடம் கத்திக் கொண்டிருந்தார். இத்தனை முறை எழிலரசன் சொல்லும் போது எல்லாம் மகனுக்காக பரிந்து கொண்ட வந்த காஞ்சனாவுமே இப்போது என்ன சொல்வது என புரியாமல் திகைத்தார். எப்போதும் இப்படியெல்லாம் நடந்து கொள்ளும் ரகம் ஆத்விக் இல்லை. இந்த முறை எல்லாமே புதிதாக இருக்கிறது. வீட்டில் அவன் இல்லாமல் ஒரு முக்கிய பேச்சுவார்த்தை நடந்து முடிந்திருந்தது. சொன்னால் சொன்ன சொல்லை காப்பாற்றும் வழக்கமுடையவன் இடையில் வேலை இருப்பதாக சொல்லி பெண் பார்க்க வராமல் போனதோடு இதோ இப்போதும் இப்படி அலைபேசியை கூட எடுக்காமல் இருப்பது வரை எல்லாமே அவருக்கு புதிதாகவும் புதிராகவும் இருந்தது. இதில் எழிலரசனுக்கு கோபம் உண்டாக மாறாக காஞ்சனாவுக்கோ கலக்கமே எழுந்தது. மூத்த மகனாக அவன் இருக்கும்போது இளையவனுக்கு திருமண ஏற்பாடு நடப்பது ஆதியின் மனதை வெகுவாக பாதித்து இருக்குமோ? அதனாலேயே நேரில் வந்து அதை காண முடியாமல் இப்படியெல்லாம் செய்கிறானோ என்றெல்லாம் எண்ணி குழம்பிக் கொண்டிருந்தார் காஞ்சனா. அவரின் குழப்பமும் கலக்கமும் மேலும் இந்த பாதையில் யோசிக்கும் போது அதிகமானதை தவிர கொஞ்சமும் குறையவில்லை. பெண் பார்ப்பது, நிச்சயதார்த்தம் என்பதற்கே இப்படி என்றால் இன்னும் 3 வாரத்தில் திருமணம் என்பது வேறு. இப்போது வரை அவனுக்கு தெரியாதே. அது தெரிய வரும்போது என்ற கேள்விக்கு பதில் தேடி கூட அந்த அன்னையால் அதற்கு மேல் யோசிக்க முடியவில்லை. இதே யோசனையிலும் கலக்கத்திலும் இருந்தவரின் முகமே அவரின் மனநிலையை எடுத்துரைக்க, மனைவியின் முகத்தை கொண்டே மனதை படித்திருந்த எழிலரசனும் மகன் வராத கவலை என்று எண்ணி அதன்பின் மகனின் மீதான கோபத்தை மனைவியிடம் காண்பிக்காமல் தனக்குள்ளேயே அழுத்தி கொண்டிருந்தார். இதை எதையும் அறியாத இரு ஜீவன்களான அபியும் அவியும் அவரவர் வேலைகளில் பிஸியாக இருந்தனர். அபி தனக்காக ஷாப்பிங், படிப்பு, தோழிகள், அரட்டை என இருக்க, வேலை நேரம் போக மற்ற நேரம் எல்லாம் அதர்வா சஞ்சனாவோடு அலைபேசியிலேயே பிஸியாக இருந்தான். முன்பிருந்த வீட்டிற்கு தெரிந்து விடுமோ என்ற பதட்டம் இப்போது அவனுக்கு இல்லையே. இயல்பாக அவளோடு நேரத்தை செலவிட்டு கொண்டிருந்தான் அதர்வா. சாப்பிடும் நேரங்களில் கூட அவன் அலைபேசியில் பேசியவாறே இருப்பதைக் கண்டு அபர்ணாவுமே, ஆபீஸில் கூட இப்படிதான் அன்னி கூட பேசிக்கிட்டே இருப்பியாவின்னா என்றிருந்தாள். அதற்கு அசடு வழிவதை தவிர அவனால் வேறு எதுவும் பெற்றவர்களின் முன் கூட பேச முடியவில்லை. மணிக்கு ஒரு முறை உன் மகனுக்கு போன் போட்டியா, எடுத்தானா என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த எழிலரசனும் கூட வியாழக்கிழமை காலை தன் கோபத்தை எல்லாம் ஒத்தி வைத்து மகனுக்கு அழைத்து பார்த்து விட்டார். ஆனால் அப்போதும் அலைபேசி அணைத்து வைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அவருக்குமே லேசான கலக்கம் உண்டானது. வழக்கமாக அவன் போகும் இடம் முதல் ஆதி தங்கும் ஹோட்டல் வரை அனைத்து தகவல்களும் எழிலரசனுக்கு தெரிந்து இருக்கும். ஆதியும் முன்பே சொல்லிவிட்டே கிளம்பினாலும் தினமும் அவரை அழைத்து பேசிவிடுவான். ஆனால் இந்த முறை இவர் அவன் மேல் உள்ள கோபத்தால் எதையும் கேட்டுக்கொள்ளவே இல்லை. அவனும் எதை பற்றியும் சொல்லாமலே சென்றிருக்க, இப்போது தேவையில்லாமல் கோபத்தில் தவறு செய்துவிட்டோமோ என்ற எண்ணமும் பதட்டமும் அவருள் உண்டானது. இதை யாரிடமும் பகிரவும் முடியாமல் தவித்து கொண்டிருந்த எழிலரசன் ஆதியின் அறைக்கு சென்று அவன் எங்கு சென்று இருக்கிறான் என்று ஏதாவது தகவல் கிடைக்குமா என்று பார்க்க, அங்கோ அப்படி எதுவுமே கிடைக்கவில்லை. இதில் சோர்ந்து போய் தலையில் கை வைத்தவாறு அமர்ந்துவிட்டவருக்கு அவன் நல்லதுக்கு என்று எண்ணி இப்போது அவனுக்கே ஆபத்தாய் போகும்
அளவுக்கு நடந்து கொண்டோமே என்றெல்லாம் பயம் உண்டானது. யாரை தொடர்பு கொண்டு அவனின் நலன் அறிய முடியும் என புரியாமல் எழிலரசன் தவித்துக் கொண்டிருக்க, காஞ்சனாவோ மகனுக்கு இந்த திருமணத்தால் மன வருத்தமோ என்று எண்ணி வருந்திக் கொண்டிருந்தார். இப்படியே நேரம் செல்ல இவர்களின் பயத்தையும் பதட்டத்தையும் ஒன்றும் இல்லாமல் செய்வது போல் மதியம் 1 மணியளவில் ஆதியிடம் இருந்து காஞ்சனாவுக்கு அழைப்பு வந்தது. அதை கண்ட நொடி காஞ்சனாவின் முகம் மலர்ந்து போக, கண்ணா என்று அழைக்கும் போதே அவரின் குரல் தழுதழுத்தது. அதை நொடியில் கண்டு கொண்டவனும், மா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க, அங்க எல்லாரும் நல்லாதானே இருக்காங்க, யாருக்கும் எதுவும் இல்லையே என்று படபடத்தான். இதையெல்லாம் அருகில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த எழிலரசனுக்கு ஆதியின் குரல் இயல்பாக இருப்பது புரிந்ததும் முழுதாக ஒரு நாளாக மனதில் ஏறி இருந்த பாரம் இறங்கியது போலானது. அதில் அவரையும் அறியாமல் ஒரு நிம்மதி பெருமூச்சை வெளியிட்டு இருந்தார் எழில். அதற்குள் அழுது கொண்டே காஞ்சனா அவன் ஏன் அழைக்கவில்லை என்று கேட்டிருக்க, தன்னை எண்ணியே பயந்திருக்கிறார் என புரிந்து, என் போன் கீழே விழுந்து ரிப்பேர் ஆயிடுச்சுமா, அதான் சர்வீஸ்க்கு கொடுத்திருந்தேன் என துவங்கி அனைத்தையும் ஆதி விவரிக்கவும், அவரும் சற்று அமைதியாக அதன் பின் ஆதியின் வருகை பற்றிய பேச்சு திரும்பியது. இன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு ட்ரெயின்மா, கண்டிப்பா நாளைக்கு காலையில அங்க இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருந்தான் ஆதி. மறுநாள் காலை பரபரப்பாக விடிய காஞ்சனா கோலம் போட வாயிலை திறக்கும் போதே ஆதி வந்துவிட்டான். அவனை திரும்ப கண்டதும் தான் அதுவரையும் கூட மனதின் ஓரமாக லேசாக ஒட்டி கொண்டிருந்த பாரம் காஞ்சனாவுக்கு விலகியது. அதில் மகனை வேகமாக சென்று அன்போடு அவர் அணைத்து கொள்ள, முதலில் திகைத்தாலும் தானும் பதிலுக்கு அணைத்து கொண்டவன், என்னாச்சும்மா, உடம்புக்கு எதுவும் முடியலையா, அப்பா எங்க என ஆறுதலாக பேசவும் அழுதே விட்டார் காஞ்சனா. அவரின் அழுகை ஆதிக்கு பயத்தை கொடுக்க, மா ஏதாவது பிரச்சனையா என்று பதறும்போதே சட்டென நிலைமையை உணர்ந்து தன்னை மீட்டு கொண்ட காஞ்சனா, அதெல்லாம் ஒன்னும் இல்ல தம்பி, ஒரு நாள் முழுக்க நீ பேசவே இல்லையா, நாங்க கூப்பிட்டாலும் போனை எடுக்கல, அதான் கொஞ்சம் பயந்துட்டேன் என்றார். அதில் தன் தவறு புரிய மன்னிப்பு கேட்டவனை அழைத்து வந்து காஞ்சனா சூடாக காஃபி போட்டு கொடுக்கவும், எழிலரசன் எழுந்து வரவும் சரியாக இருந்தது. தந்தையை கண்டதும் எதுவுமே நடவாதது போல், மார்னிங் பா என்றான் ஆதி. நேற்று வரை என்றால் அன்று வராததனால் அவன் மேல் உண்டான கோபத்திற்கு திரும்பி கூட பார்க்காமல் போயிருப்பார் எழில். ஆனால் ஒரு நாள் முழுக்க அவனை எண்ணி பதறியது லேசாக அவரை அசைத்து பார்த்திருக்க, அங்கிருந்து ஒரு தலையசைப்போடு கடந்து சென்றார் எழில். அப்பா ரொம்ப கோபமாயிருக்காங்களோ என்று குரலை தனித்து கொண்டு அன்னையிடம் ஆதி கேட்கவும், பின்ன நீ செஞ்ச வேலைக்கு கொஞ்சுவாங்களா என்ன என்று துவங்கி அவர் அன்று முழுக்க எழிலரசன் இருந்த நிலையை விளக்கினார் காஞ்சனா. அதன் பின் நேரம் ஆவதை உணர்ந்து ஆதியை விரைவாக தயாராகி வர சொல்ல, தன் அறைக்குள் நுழைந்து கண்மூடி சரிந்தவனுக்கு மனதில் பல எண்ணங்கள் உலா வந்து கொண்டிருந்தன. முன்பெல்லாம் இதுபோல ஆடிஷனுக்கு என ஆதி சென்றுவிட்டு வந்தால் ஆவலாக ரிசல்ட் பற்றி அறிய மொத்த குடும்பமே காத்திருக்கும். அதன் பின்னான நாட்களில் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து ஒரு கட்டத்தில் இன்று திங்கட்கிழமை என்பது போல் சாதாரண விஷயமாகி போயிருந்தது. ஆதியும் முன்பெல்லாம் ஒவ்வொரு கட்டத்திலும் தேர்வாவதை எல்லாம் அத்தனை சந்தோஷமாக வந்து பகிர்ந்து கொள்வான். ஆனால் அதன் பின்னே இறுதி கட்டத்திற்கே தேர்வானாலும் கூட அங்கு தடை எந்த ரூபத்திலும் வரலாம் என புரிந்து போலி நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுக்க விரும்பாமல் எதையும் சொல்லிக் கொள்வது இல்லை ஆதி. இதோ இப்போதும் அப்படியே. நேற்று மாலை வரவேண்டிய முடிவுகளை அறிய காத்திருந்த போதும் பெரும் எதிர்பார்ப்போ ஆசையோ அவனிடம் இல்லை. ஆனால் அங்கு நடந்த தேர்வு முறை இதுவரை அவன் சென்ற இடங்களில் போல் இல்லாமல் சற்று வித்தியாசமாகவே இருந்தது. அதிலேயே இங்கு முக்கிய நிகழ்வு இருந்தாலும் பரவாயில்லை என அங்கிருந்து ஆர்வமாக கலந்து கொண்டு இருந்தான் ஆதி. அவ்வளவு நுணுக்கமாக நிறை குறைகளை பட்டியலிட்டு ஒவ்வொரு கட்டமாக தேர்வு செய்து அடுத்த கட்டத்திற்கு ஒவ்வொருவரையும் கொண்டு சென்றிருந்தார்கள். இதில் அடுத்த கட்டத்திற்கே செல்லவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை. அவர்கள் சுட்டி காண்பிக்கும் தவறையும் எங்கு எதில் தவற விடுகிறோம் என ஜாம்பவான்களாக அமர்ந்திருக்கும் தேர்வு குழுவினரிடம் இருந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உந்துதலே ஆதிக்கு இருந்தது. அத்தனை கச்சிதமாக தன் நிறை குறைகளை ஒவ்வொரு சுற்றிலும் சுட்டி காண்பித்து
சிறப்பாக செய்தால் தட்டி கொடுத்து என அவர்கள் நடந்து கொண்ட விதம் ஆதியை வெகுவாக கவர்ந்தது. அவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் தேர்வில் எத்தனை தூரம் தன்னால் செல்ல முடிகிறது என்று அறிய விரும்பியே தந்தையின் கோபத்திற்கு ஆளானாலும் பரவாயில்லை என அங்கு தங்கினான் ஆதி. இதோ நேற்றைய முடிவும் அவன் கொஞ்சமும் எதிர்பாராத வகையில் ஆதிக்கு சாதகமாகவே அமைந்திருந்தது. இதை கண்டு முதலில் நம்ப முடியாமல் அவனே திகைத்துத்தான் போனான். இறுதி கட்ட தேர்வில் கலந்து கொண்டிருந்த 25 பேரில் டாப் 3 நபர்கள் மட்டுமே நேற்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தனர். அதில் ஆதி 2ஆம் இடத்தில் இருந்தான். இதை இப்போதே வீட்டினரிடம் பகிர்ந்து கொள்ள சொல்லி உள்ளம் பரபரத்தாலும் இன்னும் 2 வாரத்தில் இறுதி சுற்று என்று ஒன்று இருக்கிறது. அதில் தேர்வாகும் ஒருவருக்கே அவன் எதிர்பார்த்து சென்ற அந்த வாய்ப்பும் அமையும். மற்ற இருவருக்கும் அவர்கள் நிறுவனத்தில் பாடும் வாய்ப்பு கட்டாயம் வழங்கப்படும் என்றாலும் கூட ஆதியின் இலக்கு வெற்றியை நோக்கியே இருந்தது. அதுதானே அவன் கனவு. இப்போது இதை வீட்டில் சொல்ல ஆதி தயங்குவதன் முக்கிய காரணமே எழிலரசன் புதிதாக துவங்கியிருக்கும் திருமண பிரச்சனைதான். எங்கே இது தெரிய வந்தால், நீ ஆசைப்பட்டபடியே உனக்கு பாட வாய்ப்பு கிடைச்சிருச்சுல்ல, இனி உன் குரலும் பாடும் விதமும் பிடிச்சு இருந்தா தானா வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். அதான் உன் கனவு நிறைவேறிடுச்சு இல்ல, இனி நீ ஒரு நல்ல வேலையை தேடிக்கோ, அடுத்து கல்யாணம் செஞ்சுட்டு என்ன வேணும்னாலும் செய் என்று விடாப்பிடியாக நின்று விடுவார். அவனுக்கு அது வேண்டாம். தன் கனவு பாதையில் முன்னேறி செல்ல முதல் முறையாக கிடைத்திருக்கும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த பாதையை வெற்றி பாதையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றே எண்ணினான். ஆனால் அதே நேரம் அவன் மனம் நேற்று முதல் இந்த செய்தியை சஞ்சனாவிடம் சொல்ல பரபரத்து கொண்டிருந்தது. இது இப்போதைக்கு நிகழ வாய்ப்பே இல்லை என்றெண்ணிதானே துளியும் விருப்பமே இல்லாமல் தன் பெற்றோரின் விருப்பத்திற்கு கட்டுப்பட்டு இருப்பாள். அது நடக்க லேசான சாத்தியக்கூறுகள் இருப்பதை அறிந்தால் எவ்வளவு மகிழ்வாள். 1 வருடம் டைம் கொடுத்தா போதுமா என அன்று அவள் கேட்டதை எண்ணி பார்த்தவன், எனக்கு அவ்வளவு நாள் கூட வேண்டாம் சஞ்சு, ஜஸ்ட் 6 மாசம் போதும். இப்போ எனக்கு கன்ஃபார்மா சான்ஸ் கிடைச்சிருக்கு, இனி அதுல எந்த மாற்றமும் வராது என அவர்கள் 3 பேரில் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு கொடுத்திருந்த பாராட்டு கடிதத்தையும் 3 பேரையும் பாட வைப்பதாக சொல்லி கையெழுத்திட்டிருந்த அக்ரிமெண்ட் பேப்பரையும் எடுத்து மீண்டும் ஒரு முறை படித்து பார்த்தவனின் மனம் சந்தோஷத்தில் துள்ளியது. இனி இதுவே போதும், இதை கேட்டு யாராவது வாய்ப்பு கொடுப்பார்கள் என்று தேங்கிவிடாமல் இதையே பற்றுக்கோளாக கொண்டு எப்படி தன் லட்சிய பாதையில் உச்சிக்கு செல்ல வேண்டும் என்ற உறுதி அவனுள் உண்டானது. ஆனால் அதற்கு அவகாசம் தேவை என புரிய இதை சான்றாக காண்பித்து இந்த அவகாசத்தை சஞ்சனாவின் வீட்டில் வாங்கிவிட வேண்டும். முதலில் அவளை நேரில் சந்தித்து இதை பற்றி பேச வேண்டும் என எண்ணும் போதே இதை அறிந்தால் அவள் எவ்வளவு குதூகலிப்பாள் என்றும் தோன்றியது. இதில் ஆதியின் முகம் மென்மையாக, இங்கே இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு சஞ்சுமா, இதை முடிச்சிட்டு ஈவினிங் உன்னை வந்து பார்க்குறேன். இனி நமக்குள்ள இருந்த தடைகள் எதுவும் இல்லை, வாய்ப்புகள் இல்லாததான் என்னை முடக்கி போட்டிருந்தது. இனி அப்படி ஒரு நிலை நமக்கு இல்லை. இந்த வாய்ப்பையே எனக்கான ஏணிப்படியா மாத்தி காட்டுறேன். நாம இதை பத்தி தெளிவா பேசி இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரலாம் என மானசீகமாக அவளிடம் சொல்லிக் கொண்டவன் நேரம் ஆவதை உணர்ந்து குளித்து தயாரானான். வெள்ளை முழுக்கை சட்டையும் வெந்தய நிற பேண்ட்டும் அணிந்து ஒற்றை கையை மடித்தவாறே ஆதி அறையில் இருந்து வெளியே வரவும் அதர்வாவோடு நின்றிருந்த காஞ்சனாவுக்கு மூத்த மகனை கண்டதும் யார் மணமகன் என்ற திகைப்பே உண்டானது. அந்த அளவிற்கு ஆதி முகமும் அகமும் ஜொலிக்க சிறு புன்னகையோடு நடந்து வந்து கொண்டிருந்தான். ஆதியை இப்படி புன்னகையோடு பார்த்து வருட கணக்காகி இருந்தது. வாவ், செம்ம சூப்பரா இருக்குண்ணா என அபர்ணா ஆதியை கண்டு குரல் கொடுக்கவும், யாருடா இந்த குட்டி இளவரசி, அதுவும் இவ்வளவு அழகா என போலி ஆச்சரியத்தோடு தங்கையை பார்த்தான் ஆதி. நல்லா இருக்கானா என தன் டிசைனர் லெஹங்காவை 2 கைகளாலும் விரித்து பிடித்தபடி இப்படியும் அப்படியுமாக சுற்றினாள் அபர்ணா. உனக்கென்னடா, நீ அழகி என ஆதி தங்கையின் கன்னம் பற்றி கொஞ்சவும், எங்கே இன்னைக்கும் வராம இருந்துடுவியோன்னு பயந்துட்டே இருந்தேனா என்றான் அதர்வா. ஹே சாரி அவி, அன்னைக்கு என்னால வர முடியல என தம்பியின் கையை பற்றி மன்னிப்பு கேட்டவன்
வாழ்த்துக்கள் அவி, வாழ்க்கையின் முக்கியமான தருணத்துல இருக்க. ஆல் தி பெஸ்ட் என அணைத்து கொள்ள. தேங்க்ஸ்ண்ணா என்றான் அதர்வா. நியாயமா பார்த்தா முதல்ல உனக்கு தான் கல்யாணம் நடந்து இருக்கணும் என வந்திருந்த உறவினர்களில் ஒரு பெண்மணி கொளுத்தி போட அதை ஒரு புன்னகையோடு தவிர்த்து இருந்தான் ஆதி. அதில் சரி சரி நேரமாகுது கிளம்பலாமா என எழிலரசன் இடையிட்டு குரல் கொடுக்கவும் சட்டென அவர் பக்கம் கவனத்தை திருப்பியவர்கள் கிளம்ப ஆயத்தமாக மூத்த மகனை சற்று முன் கண்ட காட்சியே எழிலரசனின் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. எல்லாம் சரியாக நடந்திருந்தால் இன்று அவன்தான் மாப்பிள்ளை என எதை எண்ணி நினைத்தாரோ எழில். ஆனால் அது மட்டுமே அவர் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அதர்வா அன்று போலவே காரை ஓட்ட அவனுக்கு அருகில் ஆதி அமர்ந்து கொள்ள அபி பின் இருக்கையில் அமர்ந்து கொண்டாள். தவிர்க்க முடியாத மிக நெருங்கிய சொந்தங்கள் என ஒரு 15 பேரை மட்டுமே இப்போது அழைத்து இருந்தவர்கள். அவர்களை அழைத்து செல்ல என ஏற்பாடு செய்திருந்த மினி வேனில் அனைவரையும் ஏற்றிவிட்டு எழிலரசனும் காஞ்சனாவும் அவர்களோடே ஏறிக்கொண்டனர். சஞ்சனாவின் வீட்டின் முன் கார் சென்று நிற்கவும் அனைவரும் இறங்கி செல்ல ஆதிக்கு அலைபேசி அழைத்தது. இதை கையில் எடுத்து பார்க்க இப்போது சென்றுவிட்டு வந்த நிறுவனத்தில் இருந்துதான் அழைப்பு வந்திருந்தது. அதை கண்டதும் உண்டான பரபரப்போடு உடனே ஆதி அதை ஏற்றிருக்க விஷயம் புரியாத எழிலரசனோ திரும்பி மகனை முறைத்தார். அதில் பார்வையை கெஞ்சுதலாக சுருக்கி அன்னையை பார்த்தவன் இப்போது வந்து விடுவதாக கூறினான். அதற்குள் கார் வந்ததை பார்த்துவிட்டு ஞானகுருவும் பத்மாவும் வெளியில் வர உறவினர்கள் சூழ வந்திருந்தவர்களை வரவேற்று உள்ளே அழைத்து சென்றார் ஞானகுரு. இவர்கள் அளவுக்கு அங்கு ஆட்கள் இல்லை. மொத்தமே 6 பேர்தான் இருந்தனர். ஞானகுருவின் 3 நண்பர்கள் அவரவர் மனைவியோடு வந்து நின்று இருந்தனர். அன்றே ஞானகுரு சொல்லி இருந்ததில் அவரின் குடும்ப சூழல் புரிய இன்முகத்தோடு அவர்களை பார்த்து புன்னகைத்தார் எழிலரசன். மணமகனுக்கே உரிய எதிர்பார்ப்பும் சந்தோஷமுமாக அதர்வாவும் இளைய பெண்ணுக்கே ஆன குதூகலத்தோடு அபர்ணாவும் மற்ற உறவினர்களும் உள்ளே சென்று விட்டிருக்க பெற்றவர்களாக இவர்கள் இருவருக்கும் தான் ஆதி இப்போதும் குடும்பத்தோடு உள்ளே வரவில்லையே என மனம் பதைத்தது. காலையில் வந்தது முதலே உறவினர்கள் ஏன் மூத்த மகன் இருக்கையில் இளையவனுக்கு திருமணம் என பேச்சை துவங்கிவிட்டு இருந்தனர். அதை காஞ்சனாதான் அதர்வாவின் ஆன்சைட்டை காரணமாக சொல்லி அழகாக சமாளித்து இருந்தார். அப்போதும் விடாமல் அப்போ பெரியவனுக்கும் சேர்த்து முடிக்க வேண்டியது தானேக்கா என்றிருந்தார் ஒருவர். பெரியவனுக்கு எப்படி முடிக்க முடியும், அவனுக்கு தான் வேலையே இல்லையே என காஞ்சனாவை முந்திக் கொண்டு மற்றொருத்தி பதில் அளித்து இருந்தாள். இதெல்லாம் சேர்ந்து முன்பு இருந்ததை விட இப்போது எழிலரசனை வருந்த செய்து கொண்டிருக்க அதை மேலும் அதிகப்படுத்துவது போல தொடர்ந்து ஆதி நடந்து கொண்டிருந்தான். உள்ளே சென்று வரிசையாக போடப்பட்டிருந்த இருக்கையில் ஆண்களும் கீழே விரிக்கப்பட்டிருந்த கம்பளத்தில் பெண்களுமாக அமர்ந்திருக்க எங்கே ஆதியை காணோம் என்றிருந்தார் எழிலரசனின் அருகில் இருந்தவர். வெளியே தயங்கி நிற்கிறா மச்சான். என்ன இருந்தாலும் அவனுக்கும் கொஞ்சம் சங்கடமாதானே இருக்கும், நாம இருக்கும்போது தம்பிக்கு கல்யாணம் நடக்குதுன்னு என மற்றொருவர் ஏதோ அருகில் இருந்து பார்த்தது போல கூறினார். இதெல்லாம் நடக்கக்கூடாது என்று தானே எழில் பயந்தார். அதுவே இப்போது அவரின் காது படவே பேசப்படுவதை ஒரு தந்தையாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்தார் எழிலரசன். அதே நேரம் அங்கு அலைபேசியை அணைத்து இருந்த ஆதிக்கு குழப்பமான மனநிலை. 2 வாரத்தில் நடக்க இருந்த இறுதி சுற்று அடுத்த வாரமே நடக்கப் போவதாக செய்தி வந்து இருந்தது. அந்த சுற்றின் நடுவராக இருக்கும் நபருக்கு வெளிநாடு செல்ல வேண்டி உள்ளதாக சொல்லி தேதியை தவிர்க்க முடியாமல் மாற்றியிருப்பதாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 நபர்களுக்கும் தனி பாடல் ரெக்கார்ட் செய்வதாக சொல்லியிருந்த நாளும் இதனால் மாறுவதாகவும் சொல்லி 2ற்குமாக சேர்த்து 1 வாரம் ஆதியை மீண்டும் அங்கு வந்து தங்க சொல்லி இருந்தனர். அதுவும் வரும் புதன்கிழமையே அவனை கிளம்பி வருமாறு வேறு சொல்லி இருக்க காஞ்சனாவின் மூலம் இன்னும் 3 வாரத்தில் திருமணம் என்று அறிந்திருந்தவனுக்கு இப்படி ஒரு சூழ்நிலையில் 1 வாரம் ஊரில் இருக்க மாட்டேன் என சொன்னால் எழிலரசனின் கோபத்திற்கு மீண்டும் ஆளாக வேண்டியிருக்கும் என நன்றாகவே புரிந்தது. ஆனால் அதற்கென பார்த்து கிடைத்திருக்கும் மிக பெரிய வாய்ப்பையும் தவறவிட முடியாதே என்ற யோசனையோடே நின்றிருந்தவனுக்கு உள்ளே செல்லும் முன் எழிலரசன் நின்று திரும்பி தன்னை முறைத்துவிட்டு சென்றது நினைவுக்கு வரவும் இதற்கு மேலும் இங்கே நின்று நேரத்தை வீணாக்கி அவரின் கோபத்திற்கு மேலும் ஆளாக விரும்பாமல்
மெல்ல நகர்ந்தான் ஆதி. வலது கையில் அலைபேசியை சுழற்றியவாறு வீட்டை பார்வையால் அளந்தபடியே கேட்டினுள் நுழைந்தவனை வாயிலுக்கு எதிரில் இருந்த ஞானகுரு யோசனையாக பார்க்க, மனமோ யார் இந்த பையன், எவ்வளவு அம்சமாயிருக்கான் என்று எண்ணியது. அதே போன்ற மனநிலையில்தான் பத்மாவும் இருந்தார். அங்கிருந்த அனைவரின் பார்வையும் ஆதியின் மேலேயே இருக்க, அவனுக்கே உள்ளே செல்ல கொஞ்சம் சங்கடமாகத்தான் இருந்தது. அனைவரோடும் சேர்ந்தே சென்று இருக்கலாமோ என வெகு தாமதமாக எண்ணிக்கொண்டவன் முன் வாயிலை நெருங்கவும், தன் அறையில் தயாராகி அமர்ந்திருந்த சஞ்சனாவின் பார்வை யாரோ வருவதை உணர்ந்து லேசாக சாய்ந்து ஜன்னலின் மேல் பதியவும் சரியாக இருந்தது. அங்கு கண்ட காட்சியில் விழிகள் தெரித்து விழும் அளவுக்கு மருண்டு போய் எழுந்து நின்று விட்டவளுக்கு ஆதியை இங்கு கண்டதில் கை கால்கள் எல்லாம் நடுக்கம் எடுக்க துவங்கி இருக்க, இவர் எப்படி இங்கே, அதுவும் இன்னைக்கு இந்த நேரத்துக்கு சரியா வந்திருக்காரு என செய்வது அறியாது மனதிற்குள்ளேயே பதறினாள் சஞ்சனா. அதே நேரம் தன்னுடைய அறையில் இருந்த கண்ணாடியின் முன் நின்று பூ வைத்துக் கொண்டிருந்த பிரார்த்தனாவின் பார்வையும் அதேபோல் யாரோ வருவதை உணர்ந்து ஜன்னலின் வழியே வெளியே பார்க்க, அங்கு ஆதியை கண்டவளின் விழிகள் அப்பட்டமாக திகைத்து விரிய, அவள் இதழ்களோ அதிர்வோடு மாமா என சத்தமில்லாமல் அசைந்திருந்தது.